முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை, ஸ்பினாச்சுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பொதுவாக இரும்புச்சத்து அதிகம்னு பொதுவாக நம்பப்படுது. ஆனால் இந்த தகவல் ஆக்சுவலி தவறானதுங்க. வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே இரும்புச்சத்து கம்மியாக இருக்குன்னாவே எல்லாரும் சொல்கிறது முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, அப்புறம் பசலைக்கீரை ஸ்பினாச் சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதை விட அதிகமாக இரும்புச்சத்து இருக்கிறது வேறு நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற வேறு 5 கீரைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்த்துருவாங்க. இரும்புச்சத்து குறைபாடுங்கிறது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப அதிகங்க. சமீபத்தில் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2021 அதுபடி கிட்டத்தட்ட பெண்களில் 50% வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்லாம் தெரிய வந்திருக்கு. குழந்தைகளும் இரும்புச்சத்து குறைபாடு அதிகம் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ பொதுவாகவே இரும்புச்சத்து குறைபாடுனால இரத்த சோகை மற்றும் உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த இரும்புச்சத்து குறைபாட்டுக்கு பொதுவாக நாம் வந்து பரிந்துரைக்கிறது என்னென்னா நல்ல கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதை விட அதிகமாக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அசைவம், அதுவும் ஈரல், சுவரொட்டி அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த கீரை வந்து என்ன கீரை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக குழப்பம் இருக்குங்க. அசைவ விரும்பிகளுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அசைவம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெஸ்ட்டு சோர்ஸ். அது ஏன்னு சொல்லிடுறேன். இரும்புச்சத்து வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கலாங்க. ஹீம் அயன், நான் ஹீம் அயன் அப்படின்னு சொல்லுவோங்க. அப்படின்னா என்னதுங்க, நம்ம ஹீமோக்ளோபின்னு சொல்கிறோம். அதில் இரும்புச்சத்து வந்து உங்களுக்கு ஹீம் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டில் கெமிக்கலில் இருக்குது. அதே ஃபார்மில் நமக்கு உணவுலையும் இருந்தால் அதனுடைய அப்சார்ப்ஷன் சரிங்களா, உடலில் கிரகிச்சிக்கிற தன்மை வந்து ஆல்மோஸ்ட் 90% கிட்ட இருக்கும். அதுதான் பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் சாப்பிட்றதுல எத்தனை இரும்புச்சத்து உண்மையாக உடலுக்கு உள்ளே போகுதுங்கிறது தான். ஸோ அதுக்கு தான் அசைவம் மாதிரியான உணவுகள், மட்டனு, அப்புறம் வந்து ஈரல், சுவரொட்டி இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது அதில் எவ்வளோ மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கோ அதில் 90% அப்படியே உடம்புக்குள்ளே கிரகிச்சிக்கும். அதனால் அசைவ விரும்பிகள் யோசனையே பண்ண வேண்டாம். ஈரல், சுவரொட்டி, கறி இந்த மாதிரியான விஷயங்கள் பெஸ்ட்டு. ஸோ சைவர்களுக்கு இரும்புச்சத்து வந்து நான் ஹீம் அயன் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். இந்த நான் ஹீம் அயன் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றதுல வெறும் 10லேருந்து 20% தான் உள்ளே ஆக்சுவலாக போய் சேரும். ஏன்னா அதுலேயே அந்த உணவில் இருக்கக்கூடிய கால்சியம், அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டேட், டேனேட், ஆக்சலேட் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இரும்புச்சத்து வந்து உள்ளே போகிறத தடுக்கும். ஸோ அதனால் அதிக அளவில் இந்த பொருட்கள் எடுத்தால் தான் நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இரும்புச்சத்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப சும்மா நிறைய பேர் நம்ம இரும்புச்சத்து அப்படிங்கிற பேரில் முருங்கைக்கீரை வந்து சூப் வச்சு குடிக்கிறேன், முருங்கை பவுடர்லாம் இப்போ நிறையா விற்கிறாங்க, அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்றேன் அப்படிலாம் நினச்சிட்டு உண்மையாக இரும்புச்சத்து ஏறிடும்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த காணொலி அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு தான். ஸோ பொதுவாகவே முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை, ஸ்பினாச்சுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பொதுவாக இரும்புச்சத்து அதிகம்னு பொதுவாக நம்பப்படுது. ஆனால் இந்த தகவல் ஆக்சுவலி தவறானதுங்க. விஷயம் என்னென்னு விலாவரியாக பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் சொல்கிற தகவல் எல்லாமே இந்தியன் ஃபுட் கம்போசிஷன் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்டு. அதில் எல்லா உணவுகளையும் அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சு என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2017. அதுலேருந்து தான் இந்த தகவல்களை சொல்கிறேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் அதையும் போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக மற்ற விஷயங்களையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஸோ இப்போ முருங்கைக்கீரை எல்லாரும் ஃபேமஸான இரும்புச்சத்து முருங்கைக்கீரை எவ்வளோ உண்மையாக இருக்குதுன்னு பார்த்துருவோம். 100 கிராம் முருங்கைக்கீரையில் 4.5 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் இரும்புச்சத்து இருக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல அளவு, இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நிறையா இரும்புச்சத்துன்னு பொதுவாக நம்பப்படுற ஸ்பினாச் அல்லது பசலைக்கீரை அல்லது பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமில் 2.9 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இரும்புச்சத்து இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை விடவே நல்லாவே கம்மி. ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில், இதை விட அதிகமாக நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற கீரைகளில் இரும்புச்சத்து இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன் விலாவரியாக. டாப்லேருந்து கீழே வரைக்கும் ரேங்கிங் போடுறேன், கேளுங்க. ஆக்சுவலாக இருக்கிறதுலே டாப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிச்சக்கீரை சரிங்களா. ஆந்திராவில் அந்த கோங்குரா சட்னி அப்படின்லாம் சொல்லுவாங்க சரிங்களா. சென்னை பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் புளிச்சக்கீரை, அது சட்னி இல்லாமல் இருப்பாங்க. இந்த புளிச்சக்கீரை அதுலேயுமே சிவப்பு பச்சை 2 வெரைட்டியாக வரும். அந்த சிவப்பு புளிச்சக்கீரை தான் இருக்கிறதுலே நம்ம ஊரில் கிடைக்கல ஹையஸ்ட் அயன் கண்டென்ட்டுங்க. 100 கிராமில் 9.5 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. ஆல்மோஸ்ட் முருங்கைக்கீரை விட டபுள். அதுலேயே இந்த பச்சை புளிச்சக்கீரை வந்து ஒரு 7.5 மில்லிகிராம். ஸோ ஆல்மோஸ்ட் அதை விடவே ஒரு நல்லாவே அதிகமாக இருக்குது. ஸோ இருக்கிறதுலே இரும்புச்சத்து அதிகமுள்ள கீரை எது? புளிச்சக்கீரை அல்லது கோங்குரா இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பிளேஸ் வந்து என்னென்னா தண்டுக்கீரை. அதுலேயும் சிவப்பு தண்டுக்கீரை. இது பொதுவாக நம்ம ஊரில் பார்க்க முடியும். தண்டுக்கீரை, சிவப்பு தண்டுக்கீரை பொதுவாக நம்ம ஊரில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிவப்பு தண்டுக்கீரையும் கிட்டத்தட்ட 100 கிராமில் 7.4 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்குது. முருங்கைக்கீரை விட 1.5 மடங்கு அதிகமான இரும்பு சத்து இதில் இருக்குங்க. சிவப்பு தண்டுக்கீரை இதுதான் 3rd பிளேஸ். அடுத்தது பொதுவாக நாம் வந்து பயன்படுத்துகிற ஒரு கீரை தான். அது என்னென்னா வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் இலைகளில் 5.6 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குங்க. ஸோ அதுவுமே முருங்கைக்கீரையை விட ஆல்மோஸ்ட் 1 மில்லிகிராமுக்கு மேலே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து வெந்தயக்கீரை ஒரு முக்கியமாக 4வது பிளேஸில் இருக்குது. அடுத்தது 5வது உங்களுக்கு தண்டுக்கீரையிலே பச்சை கலராக இருக்கிற தண்டுக்கீரை. நம்ம நார்மல் தண்டுக்கீரை அல்லது அரைக்கீரைன்னு சொல்லுவோம். முருங்கைக்கீரை விட அதிகம், ஆல்மோஸ்ட் 4.7 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து 100 கிராம் இலைகளில் இருக்குங்க. அடுத்தது இப்போ இதெல்லாம் டாப்புன்னு சொன்னோம். ஸோ சிவப்பு புளிச்சக்கீரை, பச்சை புளிச்சக்கீரை, அப்புறம் வெந்தயக்கீரை, அப்புறம் தண்டுக்கீரை, இதை பற்றிலாம் நம்ம விரிவாக பேசணும். அடுத்தது சகஜமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட முருங்கைக்கீரை அளவுக்கு இரும்பு சத்து இருக்கக்கூடிய இன்னும் 2 கீரைகள், அதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்ல அளவு இருக்கக்கூடியது அகத்திக்கீரைங்க. அகத்திக்கீரையில் 100 கிராமில் 4.3 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. ஆல்மோஸ்ட் முருங்கைக்கீரையில் இருக்கிற அளவுக்கு தான். அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையில் 100 கிராமில் 3.9 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. முருங்கைக்கீரை விட கொஞ்சம் தான் கம்மி. சரிங்களா? ஸோ ஆனால் இதெல்லாம் பாலக்கீரை இதெல்லாம் விடவே நல்லா அதிகம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், முருங்கைக்கீரை விட நம்ம சகஜமாக பயன்படுத்துகிற தண்டுக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, அப்புறம் இந்த புளிச்சக்கீரை எல்லாத்துலேயுமே அதே அளவு நல்ல இரும்பு சத்து இருக்குது. சரிங்களா? இன்னொன்று சகஜமாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு கீரை தான். ஆனால் நம்ம அது கீரைன்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம புதினா கீரை, நம்ம புதினா சட்னி அதெல்லாம் அரைச்சி ஜாலியாக சாப்பிடுவோம். அதில் 100 கிராமில் 8.5 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குங்க. அது நம்ம கீரைங்கிற கேட்டகரியில் வைக்கலனாலும் கிட்டத்தட்ட நான் சொன்ன டேபிளில் பார்த்திங்கன்னா சிவப்பு புளிச்சக்கீரைக்கு அடுத்து 2வது இடத்துல இதுதான் வரணும், நம்ம புதினா கீரை. அதுதான் 100 கிராமில் 8.5. இதுவுமே முருங்கைக்கீரை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான இரும்பு சத்து இருக்குது. ஸோ புதினா சட்னி நல்லா அரைச்சி சாப்பிட்றீங்கன்னா அதுலேயே சூப்பராக இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும். சராசரியாக ஒரு நாளைக்கு நமக்கான தேவை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 15 மில்லிகிராம் இரும்பு சத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெறும் இந்த கீரையிலேருந்தே கிடைக்கணுன்னா நான் சொன்ன இந்த புளிச்சக்கீரை, புதினா கீரைலாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் ஒரு கட்டு 2 கட்டு சாப்பிட்டிங்கனாவே சூப்பராக கிடச்சிரும். முருங்கைக்கீரைலாம் ஒரு 300 கிராம் கிட்ட சாப்பிட வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இரும்புச்சத்து சிம்பிளாக இதிலேயே கிடச்சிருங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இதோட பயோ அவைலபிலிட்டி கம்மி. ஸோ இந்த 15 மில்லிகிராமில் எவ்வளவு உண்மையாக உடம்புக்குள்ளே அப்சார்ப் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் அந்த கிரகிக்கிற தன்மையை அதிகம் பண்ணுறதுக்கு இந்த கீரைகள் அதெல்லாம் சாப்பிடும்போது வைட்டமின் சி இரும்பு சத்துக்கு அவசியம் அது உள்ளே போகிறதுக்கு. ஸோ அது கூட வந்து உங்களுக்கு ஒரு எலுமிச்சை ஜூஸோ அல்லது ஒரு நெல்லிக்காய், அது கீரை சாப்பிட்டு உடனே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது, கொய்யாக்காய் சாப்பிட்றது, அந்த மாதிரி பழக்கங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நான் ஹீம் அயன் சொல்லக்கூடியது கொஞ்சம் பெட்டராக வந்து வயிற்றுலேருந்து நம்ம ரத்தத்தில் கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால தான் பொதுவாகவே நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் ஹீரோவாக்கி ஒரு உணவை இது பண்ணக்கூடாது. முருங்கீரை இரும்புச்சத்து எல்லோரும் சார் முருங்கீரை சாப்பிட்றேன் சார் இரும்புச்சத்து ஏறல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்களா, முருங்கீரையில் இரும்புச்சத்து கம்மி தான். அதை விட நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற மற்ற கீரையிலே இரும்புச்சத்து அதிகம் இருக்குது. முருங்கீரையும் ஒரு நல்ல சோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எந்த கீரை சாப்பிட்றீங்கிறது முக்கியம் இல்லை, அது எவ்வளோ சாப்பிட்றீங்கிறது முக்கியம். வெறும் அதை சூப் வச்சு குடிக்கிறனாலையோ அதை பவுடர் அரைச்சி குடிக்கிறனாலையோ உங்களுக்கு இரும்புச்சத்து ஏறாது. நல்ல அளவு, சரிங்களா? ஸோ தினசரி கீரைனா வாரம் 4 நாள் 5 நாள் நல்லா 200-300 கிராம் அளவுக்கு இந்த கீரைகள்லாம் சேர்த்துக்கிட்டால் டெஃபினட்டாக இரும்புச்சத்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அளவு மிக மிக முக்கியம். நான் திரும்ப வலியுறுத்துகிற விஷயம் அதுதான். எதுவுமே ஹீரோ கிடையாதுங்க உணவில், சரிங்களா? அது நட்ஸ் ஆகட்டும், இல்லை ஈவன் நான்வெஜ் ஆகட்டும், சரிங்களா? சிக்கனுங்கிற பேரில் சிக்கன் குழம்பு வச்சு இட்லி சாப்பிட்டா சத்து கிடச்சிருமா? வராது. கீரைங்கிற பேரில் சும்மா சூப் வச்சு குடித்தா சத்து வந்துடுமா? வராது. ஸோ அந்த அளவு, அந்த இலை தலைகளை அந்த 200-300 கிராம் உள்ளே போனால் தான் நாம் நினைக்கிற அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். அதனால் ஒரு வெரைட்டி சூப்பர் இன்னொரு வெரைட்டி பாவம்னு நினைக்க வேண்டாம். எல்லா வெரைட்டிலையும் நல்ல இரும்பு சத்து இருக்குது. ஆனால் சரியான அளவில் எடுங்க, கட்டாயம் அதனுடைய பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.